தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் முதல்ல நீங்க இந்த தம்ப்நெயில்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் எதிர்பார்ப்பீங்க. அதுலயே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரானுடைய பெசக்சியான் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மன்னிப்பு கோரியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு வேற வழி இல்லாம தான் நாங்க என்ன பண்ணிட்டோம், அரபு நாடுகளை எல்லாம் தாக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனாலும் நாங்க அரபு நாடுகளை தாக்கல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தான் தாக்கணும். இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாம போச்சு. அதனாலதான் உங்க நாட்டின் மீது நாங்க தாக்குதல் செஞ்சோம். இனிமேல் நாங்க தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஜனாதிபதி பெசக்சியன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்ச கையோட இன்னொன்னு சொல்றாங்க, இனி நீங்க தாக்குனாதான் நாங்க தாக்குவோம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க. அதாவது மன்னிப்பும் கேட்டுட்டு இனிமேல் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதே சமயத்துல நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னைக்காவது அடிக்கிற மாதிரி ஐடியால இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு பெருசா ஒண்ணு அடிக்கிற ஐடியால இல்லதான். ஆனா நடுவுல முதல் 2 நாள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் திருப்பி அடிப்போம், அமெரிக்காவுக்கு உளவு தகவலை கொடுப்போம், அமெரிக்காவோடு சேர்ந்து அடிப்போம் எல்லாம் பேசினவங்க. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் போன்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஈரான்ல இருந்து பேசிக்கிட்டாங்க, அரபு நாடுகள்கிட்ட பேசிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இவங்க வச்சு வெளுக்கிறத பார்த்தனுமே, ஐயோ நாம போய் மாட்டிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய பயம் அரபு நாடுகளுக்கு வந்துருச்சு. அதனாலே பேசாம தான் இருந்தாங்க. நேத்து கூட துருக்கி என்ன சொல்லியிருக்காங்க, எர்டோகான் அவர்கள், எங்களுடைய சகோதர நாடுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு இருக்காங்க. யார சொல்றாங்கன்னா, ஈரானுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு இருக்காங்க. என்னதான் இஸ்ரேல் அதாவது அந்த யூதர்கள் சொல்லக்கூடிய பொய்யில நாங்க சிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க, யூதர்களுடைய பொய்யில சிக்க மாட்டோம், சகோதரர்களுக்கு உறுதியா இருப்போம்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரேலுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம், ஈரானுக்கு கட்டுப்படுவோம்னு அர்த்தம். அப்ப துருக்கி நேட்டோ நாடு இருக்கக்கூடிய, நேட்டோ பலம் இருக்கக்கூடிய துருக்கியே ஈரான்கிட்ட சண்டைக்கு வரலைன்னா, இந்த பக்கத்து நாடுகள்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஈரானுக்கு பயந்துதான் அமெரிக்காவுக்கு தளத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த அமெரிக்காவே வெளுக்கும் போது இந்த பக்கத்து நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்குலாம் ஐடியாவே இல்லை. இப்போ ஒரு 4 நாளாவே கப்புச்சுப்புன்னு சும்மாதான் இருக்காங்க. அதுல வேற ஒரு 2 நாளா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அரபு நாடுகள் இல்ல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈரான் ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அடிக்கிறாங்க, எங்களையெல்லாம் அடிக்கிறது இல்ல, அமெரிக்க தளத்துக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க, பொதுமக்கள்லாம் ரொம்ப சேஃப் தான், நாங்க ஈரான்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அரபு நாடுகள் பேசிட்டு இருக்காங்க 2 நாளா. அப்ப மொத்தத்துல அமெரிக்காவை ஈரானை பாத்தீங்கன்னா அடிக்கக்கூடிய ஐடியா பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு இல்ல. அப்ப பெசக்சியன் சொல்றாரு, நீங்க அடிச்சா திருப்பி அடிப்போங்கிறாங்க. அப்ப அடிச்சாதானே திருப்பி அடிப்பாங்க, இனிமேல் இவங்களும் அடிக்க மாட்டாங்க அரபு நாடுகள். அதனால பாத்தீங்கன்னா இப்ப அரபு நாடுகளுக்கான தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1 மணி நேரத்திலேயே மறுபடியும் கத்தார் மேல அடிச்சுட்டாங்க ஈரான்ல இருந்து. என்னடா அது இப்பதானே பெசக்சியன் அவர்கள் இப்படி சொன்னாங்க, இந்த அறிவிப்பு 1 மணி நேரத்திலே தாக்குதல் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அது எப்படி சொல்லப்படுதுன்னா, கத்தார் இப்ப அதை தடுத்துட்டாலும் இதை ஒரு 2 விதமா பாக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எந்த காரணத்தையும் ஈரான் சொல்லல. ஏன்னா அறிவிப்பை கொடுத்து 1 மணி நேரத்துல தாக்கி இருக்காங்க. ஆனா அதை பத்தி இன்னும் பேசல, கண்டிப்பா பேசுவாங்க ஈரானு. ஆனா என்ன விஷயமா இருக்க சான்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெசக்சியான் அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பு IRGC இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு லேட் ஆயிருக்கலாம். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கலாம், அட்டாக் பண்ணிருக்கலாம். ஏன்னா முதலே கொடுத்திருக்கக்கூடிய கமாண்டை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அது ஒரு இடம் கிடையாது, ஒரு இடத்துல இருந்து தாக்குதல் பண்றது கிடையாது, ஒரு நாடு ஃபுல்லா ஈரான்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னு தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி போன இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தாக்கி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணிருப்பாங்க, ஏன் தாக்குதல் பண்ணீங்க, நம்ம இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கோங்கிறத கூட அதுக்கப்புறம் கருத்துக்களை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அது 1 hour டிஃபரன்ஸ்ல நடந்தனால இது மிஸ்டேக்கா தெரியாம கமாண்ட் போகாம நடந்திருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் அதை ஈரான் இன்னும் சொன்னாதான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, பெசக்சியான் பேச்சு IRGC கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெசக்சியான் ஈரானுக்கு தான் ஜனாதிபதி. இருந்தாலும் அங்க யாரு நம்பர் 1னா சுப்ரீம் லீடர் தான். கோமேனி அவர்கள் இறந்தாலும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கோமேனி அவர்களுடைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் லீடர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஜ்தபா அவர்களை பாத்தீங்கன்னா அடுத்த சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்க போறாங்க. அதனால இப்ப யார் அங்க இருக்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா ஜனாதிபதியான பெசக்சியானுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுதான் செய்வாங்க. அதனால பெசக்சியானே இந்த முடிவை எடுத்திருந்தாலும் கூட அதை மீறி IRGC தாக்குறதுக்கு அங்க உரிமை இருக்கு. IRGC சுப்ரீம் லீடருடைய பேச்சு தான் கேட்பாங்க. அப்படிங்கறனால அவங்களுக்கு பரவாயில்ல கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய கமெண்ட் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நமக்கு எப்ப தெரியும்னா, அடுத்தடுத்து தாக்குதல் நடந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்ல அடுத்தடுத்து தாக்குதல் நடக்காட்டினா இது மிஸ்டேக்காக பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னும் முஜ்தபா அவர்களை பதவி ஏற்க வைக்கல, இனிமேல் தான் ஏற்பாங்க. எப்பன்னு தெரியல, ஆனா பாத்தீங்கன்னா இனிமேல் தான் ஏற்பாங்க. அதுக்குள்ளேயே ட்ரம்ப் கதறாரு, வரக்கூடாது, முஜ்தபா அவர்கள் வந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறது இந்த கோமேனி அவர்களுடைய ஃபேமிலி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆளுமை மிக்கவங்க, அங்க ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சும்மா ஒரு புது மனிதர்கள் வந்தா பயப்பட மாட்டாங்க, இவங்க வராங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு அவங்களுக்கு. அதனால அவர் வரக்கூடாது, வந்தா நாங்க அவரே அவர் குடும்பத்தோட அழிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அறிவிப்பு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் வந்தாலுமே அமெரிக்காவுக்கு பிடிக்காது, அது வந்து இடைஞ்சல் தான், அவங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதிதான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முஜ்தபா அவர்கள் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து ரொம்ப கருத்துல கொள்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் இருக்கும் ஈரானுக்குள்ள. அதுவும் வந்து கோமேனி அவர்கள் இறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தின் மீது ஒரு பெரிய அனுதாப அலை தான் வந்திருக்கு. ஏன்னா அவருடைய மனைவி கோமேனி அவர்களுடைய மனைவி, அவருடைய மகள், அவருடைய மருமகள், இன்னும் பேர குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல இறந்திருக்காங்க. இன்னும் வந்து முக்கியமானவங்க நிறைய பேர் இறந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்தாங்க அப்படிங்கும் போது அது ரொம்பவே வந்து ஒரு பாதிப்பை மக்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த நேரத்துல வந்து அவருடைய மகனை வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து நேசிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடியே அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்குது அந்த இடத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தாருன்னா மறுபடியும் கோமேனி செஞ்ச வேலையை இவர் செய்வார். இவர் அவ்வளவு ஒரு பவரான ஒரு ஆள். கொமேனியுடைய இடத்த அவர் நிரப்புவாருங்கிறதுனால ஒரு பயம் வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு கொமேனியா அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா அமெரிக்கால கொஞ்சம் வந்து ஒரு வைப்ரேஷன்லயே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் வந்து எப்படி அறிவிக்க போறாங்கன்னு. அதே சமயத்துல அடுத்து இப்ப வேற என்னென்னலாம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு காரணம் சொல்றாங்க. ஏன் பெசக்சியான் அவர்கள் வந்து இப்ப எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அறிவிக்கிறாரு அப்படிங்கறது பார்த்தா, அதாவது தாக்குதல் நடந்ததை பத்தி நம்ம சொல்ல, அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் நினைச்ச தாக்குதலுக்கு இனிமேல் ஈரானுக்கு பதில் கொடுத்தாங்கன்னா நம்ம பாத்துக்கலாம். ஆனா ஏன் இந்த இடத்துல வந்து பெசக்சியான் அவர்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றாங்க. அந்த காரணம் என்னன்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம், அந்த ரேடார் சிஸ்டம் உடைய மதிப்பு மட்டும் $1 பில்லியன் $1 பில்லியன் அந்த அளவுக்கு நம்பர் 1 ரேடார் சிஸ்டம் வந்து மத்திய கிழக்குலயே வச்சு அங்க கத்தார்ல தான் இருக்குது. அவ்வளவு காசை கொட்டி வந்து என்ன பண்ணிருக்கான் அமெரிக்காக்காரன் அங்க வச்சிருக்கான். அதுக்கு வந்து கத்தார் தான் செலவு பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த $1 பில்லியன் உள்ள ரேடாரை அடிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இன்னி கத்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போகாது ஈரானை பத்தி. ரெண்டாவது வந்து அங்கிருந்து பாத்தீங்கன்னா துபாயில $500 மில்லியன் அளவுக்கு, அதாவது அதுலயே பாதி காசுக்கு என்ன பண்ணிருக்காங்க ரேடார் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அந்த ரேடார் சிஸ்டத்தையும் அடிச்சிட்டாங்க ஈரான். இந்த 6 நாள் போர்ல நேத்து ஒண்ணு, முந்தா நேத்து ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சவுதியில இருக்கக்கூடியத அதுவும் வந்து $500 மில்லியன் சொல்றாங்க. அந்த ரேடார் சிஸ்டத்தை அடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படியே வந்து பார்த்தா குவைத்துல இருக்கிறத அடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல இருக்கிறத அடிச்சிட்டாங்க. இப்படி பார்க்கும்போது இதெல்லாத்துக்கு மேல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல இருக்கிறத அடிச்சதுக்கான இமேஜ் இப்பதான் வந்திருக்குது. ஆனா அதை வந்து ஈரான் அடிக்கல, ஈரானுடைய ப்ராக்சிஸ் அடிச்சிட்டாங்க. அப்ப ஈராக்ல இருந்து இயங்கக்கூடிய ரேடார், ரொம்ப ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு ரேடாரை எர்பில்ல வச்சு அடிச்சிருக்காங்க இன்னைக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லா பக்கமும் இருக்கிறத வளைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேடார் சிஸ்டத்தை அழிச்சு முடிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கமே என்னன்னா நம்மளை பத்தியான உளவு தகவல் அவங்களுக்கு போகக்கூடாது. உளவு தகவல் போனாதான் அமெரிக்கா அடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உளவு தகவல் போகாம இருக்கக்கூடிய விஷயத்த இந்த 6 நாள்ல ஈரான் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தளங்கள் மேல தாக்குதல் பண்ணி இனி அந்த தளத்துல வந்து ஆள் வச்சுக்கிறதா வேண்டாமாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால சவுதியை முதல் கொண்டு எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு நாசுக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கே ஆபத்து, ஏன் இங்க இருக்கிறீங்கிற மாதிரி சொல்றாங்க. கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள முடியாது, அந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லைங்கிறனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மூணாவது அவங்களுடைய தூதரகத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து தொடர்ச்சியா தாக்கப்பட்டதின் காரணமாக தூதரகம் எல்லாமே காலியா இருக்கு. நான்காவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பிசினஸ் வந்து லிங்கா இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது வந்து போர்ட்டா இருக்கலாம், இல்ல வந்து ஆயில் மிஷினரிஸா இருக்கலாம், ஏதாவது அது சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக லாபம் சம்பந்தமாக இருந்ததெல்லாம் அடிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் அடிச்ச உடனே வந்து அமெரிக்கா ஆயிடுச்சுன்னா அந்த 4 இருந்து பின்வாங்கிடுச்சு. இப்ப எல்லாமே இழுத்து மூடப்பட்டுச்சு. இந்த நிலையில அந்த தகவலும் வந்து கிடைக்க கூடாதுங்கிறதே அடிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுடைய குறிக்கோள் எல்லாத்தையும் இவங்க அடைஞ்சிட்டாங்க. அப்படிங்கறதுனால இனி வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து அமெரிக்காவால இப்ப இருந்து இயங்க முடியாது. அதாவது வந்து பழையபடி இயங்க முடியாது. இனி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அது வந்து வேற மாதிரி இருக்குங்கிறதுனால இப்ப வந்து அவங்களுடைய நோக்கத்தை அடைஞ்சனால பெசக்சியான் அவர்கள் இதை அறிவிச்சிருக்கலாம். அதாவது ஈரானுடைய முழு சப்போர்ட்டோட இதை அறிவிச்சிருக்கலாம். அவங்களுடைய மாஸ்டர் பிளானே இதுதான். அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. முக்கியமா உளவு தகவல் தரக்கூடிய அந்த ரேடார்களை தகர்த்ததுதான் இன்னைக்கு வந்து பெருசா வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இவங்க எல்லாம் பேசி வச்சு செஞ்சுட்டாங்க. 6 நாள்ல முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இஸ்ரேல் வந்து போய் ஈரானுக்குள்ளேயே குண்டு போட்டுட்டு இருந்தான். ஆனா ஈரான்காரன் என்ன பண்ணான், கரெக்டா வந்து எங்க அடிச்சா வந்து அமெரிக்கா வர முடியாதோ அங்க போய் அடிச்சுட்டு வந்துட்டான். எவ்வளோ இழப்புகள் வந்து ஈரானுக்குள்ள இருந்தாலும் சரி, அதை விட முக்கியமாக அடுத்தடுத்து இழப்புகள் வரக்கூடாத இடம் எதுன்னு பார்த்து அதை போய் தாக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லப்படுது. ஆனா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், இவங்க மேல மேல தாக்குதல் பண்ண போறாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு. அப்படி நின்னா இந்த தடவை போர் இப்ப இந்த இடத்தோட வந்து நிக்குதுன்னா வந்து இஸ்ரேலை தாக்க மாட்டேனோ இல்ல அமெரிக்காவுடைய கப்பலை தாக்க மாட்டேனோ சொல்லல. அதாவது அமெரிக்காவுடைய தளத்தை
மத்திய கிழக்குல வச்சு தாக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதை வந்து அவங்களுடைய இன்னும் ஒரு 1-2 நாள் நகர்வுகள்ல தெரிஞ்சு கொள்ள முடியும். கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு வந்து இதுதான் வந்திருக்கக்கூடிய செய்தி. இது அபிஷியலான செய்தி. நீங்க எல்லா நியூஸ்லயுமே வந்து பார்க்க முடியும். நம்ம தொடர்ச்சியாக வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளது உடனே உங்களுக்கு வீடியோ காட்டும். கொஞ்சம் அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ காட்டினா அடுத்தது இன்னொரு வீடியோ காட்டுறதே கிடையாது. ஒரு வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்க, 2வது வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் 3வது வீடியோ போட்டா பாக்குறாங்க. ஏன்னா அதோடைய ரெக்கமெண்டேஷன் அப்படி இருக்குது. ரெக்கமெண்ட் பண்ணாதான் நமக்கு வந்து பார்க்க முடியும். அதனால அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. விரும்புறவங்க ஒரு சப்போர்ட்டா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.